அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய லைஃப் ஸ்டோரி பத்தி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். முந்தைய வீடியோக்களோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னோட தம்பியோட கல்யாணத்துக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி என்னோட அம்மா 100 நாள் வேலைக்கு போக போறதா வீட்டுல சொல்லுவேன். அப்பா கேட்டாங்க, உன்னால வீட்டுல இருக்கிற வேலையை செய்ய முடியறதில்ல, நீ எல்லாம் போயிட்டு 100 நாள் வேலைக்கு போக போறியா அப்படின்னு சொல்லி. ஆமா, நான் போக தான் போறேன், எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சொன்னாங்க. சரி, நீ வேலைக்கு போயிட்டீன்னா வீட்டு வேலை யாரு செய்யறது, இந்த பொண்ணை யாரு பாத்துக்கிறது, இதை நான் நான் பாத்துக்க முடியுமா, இல்லது இந்த பொண்ணு அந்த குழந்தைங்கள பாத்துக்குமா, இத்த பாத்துக்குமா, கொஞ்சமாச்சும் புத்தி இருந்து பேசுறியா அப்படின்ட்டு சொல்லி இருந்தாங்க. நான் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஜெயாக்கும் தேவையானதெல்லாம் வச்சுட்டு போறேன். ஆனா வாய் சாப்பாடு அந்த பொண்ணு போட்டு கொடுக்காதா, அது பாட்டுனா அது சாப்பிட போகுது அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. இதுலயே 2 பேருக்கு சண்டை வந்துச்சு. நான் அப்போ என்ன பாத்துக்குமா அப்படின்ட்டு சொல்லி கூட என்னால கேட்க முடியல. அம்மா ஏதாச்சும் உன்னையே நான் பாத்துட்டு இருக்கணுமா அப்படின்ட்டு சொல்லிடுவாங்களோன்னு எனக்கு ஒரு பயம். ஆனா ஒரே விஷயம் மட்டும் சொன்ன, அம்மா உன்னால வீட்டு உள்ளவே வெயில் தாங்க முடியறது இல்ல, நீ எல்லாம் எங்கம்மா போயிட்டு வேலை செய்ய போற அப்படின்ட்டு சொல்லி கேட்டேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நிழல்லையே தான் இருந்துட்டு வருவேன் அப்படின்ட்டு சொல்லிட்ட பிறகு என்னால வேற எதையுமே பேச முடியல. இந்த விஷயம் ஆயாக்கு யாரோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆயாவும் கேட்டாங்க அம்மாவை. அவங்களும் எடுத்த உடனே என்ன கேட்டாங்கன்னா, நீ எங்கன்னா இந்த பொண்ணுங்க ஊருக்கு போறேன்ட்டு போய் வந்தாவே அன்னைக்கு அந்த 2 வேளை அந்த பொண்ணு சாப்பிட்றது கிடையாது, நீ வர வரைக்கும். இப்போ நீ 100 நாள் வேலைக்கு போயிட்டு வர வரைக்குமே அந்த பொண்ணு பட்னியா இருக்கணுமா? ஆம்பளை பிள்ளையா அது இந்த ஆள் பாத்துக்கிறதுக்கு? இந்த பொண்ணு இப்ப இருக்குது, அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிட்டாளுன்னா அப்போ வரவள பாத்துக்குவா, மருமகளா சொல்லு? ஒன்றும் வேலைக்கெல்லாம் தேவை கிடையாது அப்படின்ட்டு ஆயா சொன்னதுக்கு, ஆயா நான் எவ்வளோ சொல்லிட்டேன், அம்மாவும் கேட்கல, அவங்க 2 பேருக்கு சண்டை தான் வருது, அதனால அவங்க விருப்பம் போட்டோம் அப்படின்ட்டு சொன்ன உடனே நீங்கெல்லாம் அடங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆயா கிளம்பி போயிட்டாங்க. எங்க அம்மா முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க, வேலை இல்லாத வாரத்துல போயிட்டு பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்துடணும். ஆனா என்ன ஒண்ணு, கல்யாணத்துக்கு கிட்ட தான் போயிட்டு கொடுக்க முடியும், முன்னாடி எல்லாமும் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. முதல் நாளெல்லாம் வேலைக்கெல்லாம் போகும்பொழுது சொல்லியிருந்தாங்க, ரொம்ப ஈஸியா இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்கு, நான் நிழல்ல இருக்கேன் அப்படின்ட்டுன்னு. ஒரு 5 நாள்லயே அவங்க சோர்ந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோட தம்பியோட கல்யாணம் டேட்டும் வந்துடுச்சு. எங்க வீட்டுல இருந்து ரோடு கிராஸ் பண்ணி பக்கத்துல இருக்கிற மண்டபத்துல தான் என்னோட தம்பிக்கு கல்யாணம் வச்சிருந்தாங்க. முன்ன போலவே வீல் சேர்லயே தான் அந்த மண்டபத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. தங்கச்சியோட ஹெல்ப்பால என்ன மண்டபத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்போ அம்மா என்ன ஒரு இடத்துல சேர்ல உட்கார வச்சுட்டு அன்னைக்கு நைட்டு ஏதேதோ செய்யணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. மணமகன் அறையில என்னை கூட்டிட்டு போயிட்டாங்க. நாங்க கட்டில் மேல என்னை உட்கார வச்சுட்டு இருந்தாங்க. என்னோட தங்கச்சி எல்லாம் என்ன சொல்லிச்சுங்க, நாங்க காலையில வரோம் அப்படின்ட்டுன்னா அம்மா சொல்லியிருந்தாங்க. எனக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டிட்டு, அம்மா நீங்க அமைதியா படுத்துக்கோ, நான் இங்க பொங்கல் வைக்கிறது அது இதுன்ட்டெல்லாம் எல்லாம் சொல்லுவாங்க, நான் இங்கேயே தான் இருப்பேன், நீ தைரியமா படுத்துனுரு, அப்பப்போ போவேன் அப்படின்ட்டு சொன்னாங்க. சரிம்மா அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் எனக்கு லைட் எல்லாம் போட்டிருக்கவே சரியா தூக்கம் வரல. இந்த கல்யாண மண்டபத்து இந்த ரூம் உள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இது உள்ள வந்திருக்கிறது. ஏன்னா அந்த கட்டில் மேல உட்கார வச்ச உடனே அந்த ஜன்னல் திறந்து பார்க்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அப்ப என்னோட அம்மா கிட்ட கேட்டேன், அம்மா இந்த ஜன்னல் திறந்து விடாம பாக்குறேன், அந்த பக்கம்லாம் நான் எப்படின்னா போக முடியும், இங்க இருந்து பாக்குறேனேம்மா அப்படின்னு சொன்னேன். அந்த டைம்ல அம்மா நான் கேட்டேன்றதுக்காக ஜன்னல் திறந்து விட்டாங்க. அப்படி ஜன்னல்ல பார்க்கும்பொழுது எல்லாம் ஃபுல்லாவே இருட்டு. நான் திறந்து பார்க்கறதுக்கும் அது ஏதோ ஒரு சவுண்டு ஒரு வித்தியாசமா வந்த உடனே ஜன்னலை மூடிடுமா, எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நான் திறந்து பார்க்கும்போது டைமும் 1:30 மணி.
அதனால வந்து நான் சாத்திட்டேன். அதுக்கப்புறம் நானு ஒரு டைம் தூங்கிட்டேன். யாரோ வந்து என்னை எழுப்புன மாதிரி இருந்தது. கண்ண திறந்து பார்த்தா என்னோட சின்ன தங்கச்சி வீட்டுக்காரு. "என்ன தூங்கிட்டு இருக்கிற நீ?" அப்படின்னு சொன்னாங்க. "ம்" அப்படின்னேன். "தூங்காத, பட்டு புடவெல்லாம் இருக்குது. நீ பாட்டுன்னு தூங்கிட்டு இருக்கிற. எல்லாரும் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவ? இந்த புடவையெல்லாம், இந்த பொருளெல்லாம் இருக்குது. பார்த்துக்கோ" அப்படின்ட்டுன்னு. அப்புறம் எங்க அம்மா வந்து பார்த்தாங்க என்ன. நான் முழிச்சுட்டே இருக்குவேன். "ஏம்மா நீ முழிச்சுன்னே இருக்கிற? தூங்குமா நான் வரேன்." "இல்லம்மா இது போல வந்து சொல்லிட்டு போனாங்கண்ணா." "சும்மா சொல்லியிருப்பாங்க. நீ படு. நாங்க தான் இங்க தான் இருக்கிறோம்." அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. மறுநாள் காலையிலயும் கல்யாணம்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிடுச்சு. எல்லாமே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ அம்மா சொல்லியிருந்தாங்க, வீடியோ ஃபோட்டோவுக்கு வந்து அப்பாவ கூப்ட்டாங்க. எங்க அப்பா அந்த டைம்ல தான் கணக்கு பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தாரு. எவ்வளோ எவ்வளோ செலவாயிருக்கு. இப்ப இன்னும் என்னென்ன குடுக்கணும். இது எல்லாமே அப்பவே அப்பாவும், சித்தப்பாவும் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்ப அம்மா சொன்னாங்க, "இதெல்லாம் வீட்ல போய் பார்த்துக்கலாம். இங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்குறாங்க. வா ஃபோட்டோக்கு, வீடியோக்குலாம் நீங்க போயிட்டு எடுங்க. அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது" அப்படின்ட்டாரு. அப்படியே சண்டை வர மாதிரி 2 பேருக்கும் அங்கேயே. அதன் பிறகு வந்து எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கலைஞ்சு போயிட்டாங்க. எங்க அம்மாவும் அங்க இருக்கிற பொருளு அது எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. என்னோட தம்பி ஒய்ஃபும், தம்பி அவங்கெல்லாம் எல்லாருமே அங்கங்க தனியா இருந்தாங்க. யாரும் என்கிட்ட வந்து அவ்வளோ பேசல. அ என்னோட தங்கச்சிங்க வந்து திரும்பி பார்த்தா ஒருத்தர கூட ஆள காணோம். அவங்கவங்க ஃபேமிலிய கூட்டிட்டு அவங்கவங்க கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. எங்க அம்மா ஒரு ஒரு பொருளா எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க அங்க இருக்கிறதெல்லாம். திடீர்னு பார்த்தா அம்மாவையும் காணோம், அப்பாவையுமே காணோம். கொஞ்ச நேரத்துல அந்த மண்டபமே காலியா இருக்குது. அவ்ளோ பெரிய ஹால்ல நான் மட்டுமே ஒரே ஆளு உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். நான் கூப்பிட்டாலும் வெளிய அந்த சத்தம் போவாது. ஏன்னா, அது அவ்ளோ பெரிய ஹாலு. யார கூப்பிடுறது? நம்ம எப்படி வெளிய போறது? நம்மள கூட்டிட்டு போயிட்டு அந்த படியாண்ட உட்கார வச்சிருந்தா கூட, நம்ம யாரையாச்சும் கூப்பிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். நம்மள மறந்துட்டாங்க போல இருக்குது அம்மாவும், அப்பாவும் அப்டின்ட்டு நான் நெனச்சுட்டு இருந்தேன். அப்படியே வாசலையே பார்த்துட்டு இருக்கும்பொழுது, ஒரு ஆயா நல்லா வெத்தல பாக்கெல்லாம் போட்டுட்டு, அப்படியே உள்ள வருது. அத பார்க்கும்பொழுதே எனக்கு பயமாயிடுச்சு. நேரா என்கிட்ட வந்துச்சு. வந்துட்டு, "நீ யாரு?" அப்படின்னு கேட்டுச்சு. அந்த கல்யாணம் ஆச்சு. அவங்க அந்த பையனுக்கு அக்கா அப்படின்ட்டு சொன்னேன். அப்ப என்னையே அந்த ஆயா ஒரு ரவுண்டு சுத்தி வந்துச்சு. நான் உடனே என்னுடைய தலைமுடியெல்லாம் அம்மா அப்படியே பிரிச்சு போட்டுட்டு இருந்தாங்க. அந்த 2 பக்கமும் முடிய எடுத்து என் காத மறைச்சுக்கிட்டேன். ஏன்னா, காதுல கோல்டு கம்பலு. கழுத்துலனா கூட கவரிங் தான் போட்டுருந்தாங்க ஒண்ணு. அதால நான் வந்து அந்த செயின் போனா கூட போது, கம்பல் போட்டிருக்குமே, கம்பல வந்து அந்த ஆயா அறக்கறதுக்கு தான் வந்துட்டுச்சு. அப்படின்னு நெனச்சுட்டு பயந்துட்டே உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் திரும்பி பார்த்தா அந்த ஆயாவும் ஆளே காணோம். அது பாட்டுன்னு போயிட்டு மண்டபத்துக்கு அந்த கல்யாணம் நடந்துச்சு. அந்த இடத்துல போயிட்டு அது ஏதேதோ பொறுக்கிட்டு இருந்துச்சு. சரி நம்ம தேவையில்லாம இது போல யோசிச்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் எனக்கு கண்லலாம் தண்ணி கலங்கிடுச்சு பயத்துல. அம்மான்னு கூப்பிடலான்னு யோசிச்சு அப்படியே அம்மான்றேன். "அம்மா நான் இங்க தாம்மா இருக்கிறேன்" அப்படின்னு சொல்லி அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறுறாங்க. "அம்மா என்ன விட்டுட்டு போயிட்ட மறந்துட்டீங்களா?" அப்படின்னா. "அது எப்படிம்மா மறந்துட்டு போவேன்? உன்ன போயிட்டா விட்டு போவேன்." கீழ போயிட்டு பொருளெல்லாம் கிச்சன்ல எடுத்து வச்சுட்டு இருந்தோம். நெறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் இருந்துச்சும்மா. இப்ப காணோம். போனா போது எல்லாம் வயித்துக்கு தானே சாப்பிடுறாங்க. ஆனா உங்க அப்பா ஒத்துக்கவே மாட்டாங்க பாரு. அத கூட உட்காந்து கணக்கு போட்டுன்னு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா மெதுவா என்ன ஸ்டெப்ஸ்ல இறக்கி கூட்டிட்டு போனாங்க. இதுங்க ஒண்ணுனாச்சும் வரக்கூடாதா? சரி வாம்மா நானே மெதுவா எப்படின்னா உன்ன கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அப்பாவும் கீழ தான் இருந்தாரு நின்னுட்டு. அப்ப வீல் சேர்ல உட்கார வச்சு, ஏன்னா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் வீட்ல வந்து அப்பா கேட்டாங்க, "ஏம்மா ஒருத்தர்னா
இந்த பொண்ணை இருந்து கூப்பிட்டு வரக்கூடாதா? எல்லாருமே மண்டபத்துல விட்டு வந்துட்டுக்கிறீங்க. நாங்க போயிட்டு கீழே அந்த கிச்சன்ல எல்லா பொருளையும் எடுத்து வச்சிருந்தோம். இது மேல உக்காந்து அழுதுன்னு கிடக்குது அப்படின்னு நான் மண்டபத்துல நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னதுக்கும் எல்லாம் சிரிச்சாங்க. ஜெயா இப்படியே பயந்து பயந்தே அதுக்கு இதுவாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட தம்பியோட கல்யாணம் அன்னைக்கு நைட்டு எல்லாருமே சாப்பிட்டு தூங்கிட்டாங்க. எங்க அம்மாவுக்கு ஏற்கனவே செம தூக்கம் தூங்குவாங்க. இன்னைக்கு அந்த அலுப்பு நடந்து போய் வந்தது அதெல்லாம் அவங்களும் தூங்கிட்டாங்க. ஒருத்தர் கூட இல்லை. எல்லாரும் அப்படியே தூங்குற அந்த சவுண்டு மட்டும்தான் எனக்கு. ஆனா எனக்கு மட்டும் தூக்கம் வரல, கண்ணுல தண்ணி. ஒரு டைம்ல நம்ம நினைச்சோம், ஒரு படத்துல ஹீரோ தன்னோட கூட பிறக்காதவங்களுக்காகவே ஒவ்வொருத்தரையும் கரை சேர்க்கும் பொழுது ஒரு குத்து விளக்கு ஏத்துவாரு. அப்போ அந்த படத்தை மைண்ட்ல வச்சுக்கிட்டேன். நம்மளும் நடக்க முடியாம இருக்கோம், நம்மளால இவங்க 3 பேரோட வாழ்க்கை கெட்டுடும் போல இருக்கு. அப்போ ஒவ்வொருத்தருக்கு கல்யாணம் ஆகும்பொழுது நம்ம மனசுக்குள்ளவே இது போல ஒரு குத்து விளக்கை ஏற்றணும், இல்லை நம்மளும் ஒரு 3 குத்து விளக்கு வாங்கி வைக்கணும் அப்படின்றது போலலாம் அப்போ யோசிச்சிருந்தேன். அப்போ நம்ம மனசுலயே ஒரு குத்து விளக்கா ஒவ்வொருத்தருக்கு கல்யாணம் ஆகும்பொழுது நான் ஏத்துறது போலவே நான் நினைச்சுக்கிட்டேன். இப்போ நல்லபடியா இவங்க எல்லாருக்குமே கல்யாணமும் முடிஞ்சிருச்சு. அப்போ இதுக்கப்புறம் என்ன இருக்கு? தங்கச்சிங்களுக்கும் டெலிவரி ஆகி முடிஞ்சாச்சு. இப்போ இவங்களோட ஒய்ஃபுக்கும் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு குழந்தை பிறக்கும். இந்த டெலிவரி எல்லாமே முடிஞ்சுட்டா அதுக்கப்புறம் இந்த உலகத்துல என்ன இருக்கு? அவ்வளவுதானா? உலகம் நம்மளோட காலம் முடிய போகுது. அப்போ ஒவ்வொருத்தரா இறப்பு வருது. அப்போ இதெல்லாமே நம்ம வாழ்க்கையில ஸ்டார்ட் ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம அம்மாவுக்கு வயசாயிடுச்சு. இதையெல்லாமே யோசிச்சு எனக்கு தூக்கமே கிடையாது. அப்படி காலையில எழுந்த உடனே அம்மா கிட்ட சொல்லியிருந்தேன், நான் இது போல மனசுக்குள்ளவே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குத்து விளக்கெல்லாம் ஏத்துற மாதிரி எல்லாம் நானே நினைச்சுப்பேன் தெரியுமா? நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை அப்படின்னு. அப்ப எங்க அம்மா சொன்னாங்க, நீ தூங்காம முழிச்சுட்டு இருந்தத நானும் கவனிச்சேன். ஆனா நான் பார்த்ததை நீ கவனிக்கல, நீ மேல பார்த்துட்டே படுத்துட்டு இருந்த. சரி, அதை ஏதோ யோசிக்கலன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் அப்படின்ட்டு அம்மா சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு என்னுடைய தம்பிக்கு மறு வீடு பாக்குறது அது எல்லாமே முடிஞ்சு போச்சு. போயிட்டு வர்றது எல்லாமே அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. என்னோட தம்பி ஒய்ஃப் எங்களோட இருந்துச்சு. என்னோட தம்பியும் அப்படியே இங்க காட்பாடிக்கு வேலைக்கு போய் வர்றது அது எல்லாமே அப்படியே கண்டினியூ ஆயிட்டே இருந்தது. அப்படியே நாட்கள் போயிட்டே இருக்கும்போது எங்க வீட்டுக்கு 2 பேரும் வந்திருந்தாங்க. அப்போ உங்க பாப்பா நடக்காம இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆமா அப்படின்ட்டுங்க. அது தெரிஞ்சுதான் வந்தோம். உங்க பாப்பாவை நடக்க வைக்கிறோம். உங்க பாப்பாவை பத்தி கொஞ்சம் சில விஷயங்கள் தெரியணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. நாங்க வீட்டு உள்ள வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் உள்ள இருந்துட்டே எங்க அம்மா கிட்ட தலையாட்டினேன். அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. எங்க அம்மா உடனே இருமா அப்படின்னு சொல்லி கண்ணு காட்டினாங்க. அவங்க 2 பேரையும் வீட்டு உள்ள சேர்த்தாங்களா? அவங்க என்ன பண்ணாங்க? இத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.